ஓகே. பாபா சாஹிப் வந்து அமெரிக்காவுக்கு வராரு. 1913 வராரு. அப்போ அவருக்கு 22 வயசு. கொலம்பியா யூனிவர்சிட்டியில் படிக்க வராரு. இப்போ 2 மாஸ்டர்ஸ் டிகிரி அங்கே முடிக்கிறாரு. முடிச்சுட்டு திருப்பி 1927 தான் திருப்பி அவர் வந்து அந்த பிஹெச்டி முடிக்கிறார். ஏன்னா அது அப்போ புத்தகமாக அவர் பப்ளிஷ் பண்ண வேண்டிய நிலைமை, அதை முடிக்க அவர் உடனே முடியலை. அதனால திரும்பி வந்து தான் அந்த புத்தகத்தை ஆய்வேடை வந்து புத்தகமாக பப்ளிஷ் பண்ணுறார். அது வந்து ஒரு ரெக்குவயர்மெண்ட். அப்போ வந்து அவர்கிட்ட அதுக்கான பண வசதி இல்லை. அதனால திருப்பி கொஞ்சம் வெகு நாள் கழிச்சு தான் அதை வந்து முடிக்கிறார். இதுக்கிடையில லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் போய் அங்கே எம்ஏ முடிக்கிறாரு, டிஎஸ்சி இன் எக்கனாமிக்ஸ். அப்புறம் பாரட்லா 1956 அக்டோபர் 14 ஒரு 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 பெரிய ஒரு கிட்டத்தட்ட 1,00,000 பேர் பௌத்த மதத்துக்கு கன்வெர்ட் ஆகிறாங்க. அது பெரிய விஷயம் பண்றாரு. அது முடிச்சுட்டு அது ஒரு 2-3 மாதத்துல அவர் இறந்துறாரு. 1956 டிசம்பர்ல இறந்துறாரு. ஆக ஒரு பெரிய அவருடைய வாழ்வு மகத்தான, பாபா சாஹிப்போட வந்து ஒரு மகத்தான வாழ்வு. இங்க படிக்க வர எல்லாருக்கும், புலம்பெயர்ந்தோர் எல்லாருக்குமே அவருடைய வாழ்க்கை வந்து பெரிய பாடம் தான். 1913 எப்படி இருந்திருக்கும் நியூயார்க் நிறைவேறிலாம் எப்படி இருந்திருக்கு, அந்த சமயத்துல அவர் படிச்சிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க. அந்த வாழ்க்கையில அவர் அந்த கஷ்டங்களோட அவர் படிச்சிருக்காரு. ஜான் டூவியோட ஸ்டூடெண்டா இருந்திருக்காரு. ஜான் டூவி தான் யூனிவர்சிட்டி ஆஃப் மிஷிகன்ல என்னுடைய துறையை ஆரம்பித்தவர். அதனால ஜான் டூவி பிலாசபி ப்ரொஃபஸரா மிஷிகன்ல இருந்தப்ப பிலாசபிலேருந்து சைக்காலஜி பிரித்து தனித்துறையாக அவர் ஆக்கணும்னு முதல் முயற்சி எடுத்தவர். அது துறையாகிறதுக்குள்ளாரே அவருக்கு யூனிவர்சிட்டி சிகாகோவுக்கு போயிட்டாரு. போனதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து கொலம்பியா போறார். கொலம்பியாவில் இவருடைய மாணவரை அண்ணல் வந்து அவர்கிட்ட படிக்கிறார். சரி, புத்தகத்துக்கு ஏன் அண்ணல் போறாருன்னா மூணு குறிக்கோள். இதை வந்து அவருடைய எழுத்துல சொல்றாரு. மூணு பிரின்சிபல். இம்பர்மனன்ஸ், நிலையற்ற தன்மை. இப்ப நீங்க எதை நினைச்சாலும், இப்ப நம்ம வருத்தப்பட்டாலும் கோவப்பட்டாலும் எந்த உணர்ச்சிகளுமே வந்து நிலையான உணர்ச்சிகள் இல்லை. இட் சேஞ்சஸ் ஆல் த டைம். அது அந்த உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், உணர்வுகள் எல்லாமே காலத்துல மாறக்கூடியது ஒன்று, மாறிக்கிட்டே இருக்கும். அதை நோட் பண்ணாலே அதுதான் முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயங்கிறது ஆரம்பிப்பாங்க. அப்புறம் நம்ம வாழ்க்கை எல்லாரும் தனித்திருக்கல, எல்லாமே இணைஞ்சிருக்கும். என்னுடைய வாழ்க்கை வந்து இப்ப நான் இங்க இருக்கிறேன்னா பல பேரோட உழைப்புல தான் நான் இங்க வந்திருக்கேன். அதுதான் ஒன்றுக்கொன்று சார்ந்திருத்தல். மற்றவர்களுடைய உழைப்பு இல்லாம நான் தனிப்பட்ட முறையில் நான் வாழவே முடியாது. என்னுடைய மாணவர்கள் வந்து டியூஷன் கட்டுறாங்க. அந்த டியூஷனால தான் எனக்கு சம்பளம் வருது. நான் அவங்களுக்கு இப்ப சொல்லித்தரேன். ஆக தனி மனிதர்கள் யாரும் இல்லை, எல்லாரோடையும் இணைந்திருக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம இணைஞ்சிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, எப்படி நீங்க வந்து வாழ்க்கையை பார்க்கறது, வாழ்க்கை மாற்றங்களோட வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு. ஆனா அதனால அந்த மாற்றங்களை கவனிச்சுட்டு இப்ப இருக்க இந்த தருணத்துல எப்படி வாழ்றது, இதுதான் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிற டாபிக்ல அவர் பேசுறாரு. கொஞ்சம் தான் எழுதியிருக்காரு. அந்த டாபிக்ல ஒரு 4-5 பக்கம் தான் அவர் எழுதியிருக்காரு, அம்பேத்கர் அவருடைய பேச்சுல. ஸோ ஏன்னா இப்போ வந்து அது மிகப்பெரிய ரிசர்ச் டாபிக் ரைட் நவ். அதில் நிறைய உளவியல் ஆய்வுகளும் இப்போ பெரிய பெரிய லெவலில் ஒரு ஆய்வு நடக்கிறது. ஆனால் அந்த சமயத்தில் இந்த தலைப்பில் எந்த ஆய்வும் நடக்கல. அது ஒரு புத்த கோட்பாட்டை தான் அவர் பார்த்துருக்காரு முதல்ல. ஸோ அதுலேருந்து அவர் எடுத்துட்டு என்ன பண்றாருன்னா, அம்பேத்கரோட மிகச்சிறந்த சிறப்பு என்னன்னா, புத்த மதத்தில் இருக்க இந்த குறிக்கோளை எடுத்து ஒரு சாதி ஒழிப்புங்கிற ஒரு இதுக்கு வந்து அந்த எடுத்துக்கிறார். இந்த 3 எடுத்துக்கிறார். எப்படி நம்ம நிலையற்றத்தன்மை, நம்ம எல்லார் வாழ்க்கையும் ஒன்றோடு ஒன்று இணைஞ்சிருக்கு. நம்ம ஒருத்தர் சார்ந்திருக்கும். நீங்க இல்லாம நாங்க இருக்க முடியாது. எப்படி எல்லாரும் சேர்ந்து அதை வச்சுட்டு அவர் ரேடிக்கல் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ஒரு தீவிர நட்பு, ஜாதி மதம் பாலியல் தாண்டி சக மனிதர்களை சக மனிதரோட சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவத்தை பேணி அந்த நட்பு தான் உண்மையான நட்பா இருக்கும். ஜாதி பேர்லயோ உறவின் பேர்லயோ இருக்க நட்பு உண்மையான நட்பா இருக்காது. அந்த மாதிரியான ஒரு நட்பை தான் நாம பேணணும். அதுக்கு இவர் வந்து புத்த மதத்தில் இருக்க இந்த 3 கூறுகள் திங்ஸ் எல்லாம் எப்போ பார்த்தாலும் எல்லாமே மாறிட்டு இருக்கு. அதனால பர்மனெண்டா எதுவுமே இல்லை. 1. 2வது வந்து நம்ம வாழ்க்கையெல்லாம் இணைஞ்ச வாழ்க்கை. அப்போ சக மனிதர்களாக நினைக்கிறதும் அவங்களுடைய டிக்னிட்டி, அதாவது அவங்களுடைய அடிப்படை கண்ணியத்தை, எப்படி சுயமரியாதை, தமிழ்ல வேற அந்த வார்த்தையும் யூஸ் பண்ணலாம், மரியாதையோட நம்ம சுயமரியாதையும் மரியாதையோட அவங்களை பார்க்கறதும் முக்கியம் அப்படிங்கிறத வச்சு இந்த 3 பிரின்சிபல் பேசுறாரு. லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. இது ரொம்ப சென்ட்ரல் டு அம்பேத்கரோட ஒர்க். தமிழ்ல சொன்னீங்கன்னா சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இது 3ஐயும் வச்சு அவர் வந்து சாதி ஒழிப்புக்கு வந்து புத்த மதத்துல இருந்து என்ன கூறுகளை எடுக்கலாம்னு பாக்குறாரு. இதை வந்து பின்னாடி தெக் நட் ஹான் அப்படிங்கிற ஒரு வியட்நாமீஸ் மங்க் தான் பின்னாடி எடுக்கிறாரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா, புத்தத்துல போய் நீங்க இருக்கிறது வந்து நீங்க போய் ஒரு தியான நிலையில உட்கார்றது வந்து உலகத்திலேருந்து உங்களை பிரிச்சுக்கிறதுக்குல
உலகத்துல நடக்கிற விஷயங்களோட உங்களை எப்படி இணைச்சிக்கிறது அப்படிங்கிறது தான். தீவிரமா எப்படி இயங்குறது, சமூக ஈடுபாடோட எப்படி ஒரு சமூகத்துக்கு இயங்குறதுக்கு புத்தம் முக்கியம். சமூகத்திலேருந்து விலகி ஓடி துறவியா இருக்கிறது இல்லை அப்படிங்கிற விஷயத்த திக் நட் ஹான் கொண்டு வர்றாரு. இதை வந்து எங்கேஜ் புத்திசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அறம் சார்ந்த பௌத்தம். அந்த அறம் சார்ந்த பௌத்தம் வாழ்க்கையோட சமூக ஈடுபாடு உள்ள பௌத்தம். இதுதான் இவர் திக் நட் ஹான் சொல்றாரு. ஆனால் அதுக்கு முன்னாடியே பாபா சாஹிப் பத்தி பேசிட்டாரு 1956ல. ஆனா அது அவர் புத்தத்துக்கு போய் அவர் இறந்ததுனால இது முழுமையா அவரால் அந்த எங்கேஜ் புத்திசம்ங்கிற பிரின்சிபலை டெவலப் பண்ணல. ஆனா அதுக்கான எல்லா அடித்தளத்தையும் அவர் உருவாக்கிட்டார். அந்த அடித்தளத்துல தான் அவர் வந்து சாதி ஒழிப்பை பத்தி பேசும்போது ஒரு அறம் சார்ந்த வாழ்க்கை நம்ம வாழணுங்கிறாரு. இந்த அறம் சார்ந்த வாழ்க்கையில வந்து 4 பிரின்சிபல்ஸ் இருக்கு. இது வந்து அந்த அறம் சார்ந்த வாழ்க்கை பௌத்தத்துல 4 பிரின்சிபல் இருக்கு. இது ஒண்ணு வந்து கம்பேஷன், அருள். 2வது வந்து பிரதி ஓகை அப்படின்னு சொல்லலாம். அதாவது சிம்பத்தட்டிக் ஜாய் இல்ல ரிஜாய்ஸ்ன்னு சொல்லலாம் ஆங்கிலத்துல. அந்த இது என்னன்னா, இது வந்து தமிழ்ல வார்த்தை இல்லாதனால பிரதி ஓகைன்னு நான் மொழிபெயர்த்திருக்கேன். எப்படின்னா ஒருத்தவங்களோட சந்தோஷத்தை பார்த்து நம்ம எப்படி சந்தோஷப்படுறது, அது முக்கியம். 3வது சமநிலை. நீங்க உங்களுக்கு ரொம்ப துக்கமானாலும் சரி, ரொம்ப சந்தோஷம் இருந்தாலும் எல்லாமே நத்திங் இஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. அப்ப அதை நினைச்சு பேலன்ஸோட சமநிலையோட வாழ்க்கையை அணுகிறது. 4வது வந்து லவ்விங் கைண்ட்னஸ், பேரன்புன்னு சொல்லலாம். பேரன்புன்னா எல்லா மனிதர்களையும் நமக்கு அவங்க எல்லா மனிதர்களோட உழைப்பும் எல்லா மனிதர்களோட அன்பும் சேர்ந்தா நம்ம வாழ்க்கை இயங்குது. அதனால எல்லா மனிதர்களையும் பேரன்போடு அணுகணும். இந்த 4 பிரின்சிபல் பிரம்ம விகாராஸ், அதாவது 4 பில்லர்ஸ் சொல்லுவாங்க புத்திசத்துல. 4 அடிப்படை பிரின்சிபல். இந்த 4 அடிப்படை பிரின்சிபலை வச்சுதான் ஆய்வு நிறைய நடக்குது. இப்ப இந்த 4ஐயும் வந்து மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கும் போது ஆய்வு நிறைய நடக்குது. ஸோ மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறதுக்கு 4ல வந்து நான் வந்து அருளை மட்டும் இப்ப என்னுடைய இந்த இதுல வந்து இந்த 4 இதையும் நான் என்னுடைய ஆய்வுல நான் பண்ணியிருக்கேன். நான் அருள் சார்ந்த ஆய்வுகளை மட்டும் நான் இப்ப பேச போறேன். ஏன்னா ரொம்ப குறைச்ச நேரத்துல இருக்கிறதுனால. ஓகே, அருள் அப்படிங்கிறது கம்பேஷன். கம்பேஷன்ல 2 விதமான கம்பேஷன். ஒன்று வந்து செல்ஃப் கம்பேஷன், தன் அருள். இப்ப நான் யார், என்னுடைய குறைபாடுகள், என்னுடைய இப்ப நான் எப்படி இருக்கேன், என்னுடைய பல குணாதிசயங்கள், என்னுடைய குறைபாடுகளை எப்படி வந்து ஒரு கருணையோடையும் அருளோடையும் அணுகிறது, அதான் தன்னருள். கம்பேஷன்ங்கிறது அருள், மற்றவர்கள் நோக்கி அன்போடு இருக்கிறது. ஸோ இதோட இது என்ன அப்படிங்கிறதுக்கு நம்ம முதல்ல அந்த அருளோட, நமக்கு திருக்குறள்ல அருள்ல வந்து அருளாழ்வார்க்கு இல்லை வழி வழங்கும் மல்லன் மா ஞாலங்கரி. இந்த திருக்குறள்ல என்ன ஒண்ணு, உள்ளத்தில் ஊரிடும் அருள், அதோட இயக்கத்தினால் துன்பத்தை உணராமல் கடமையாற்றலாம். காற்று வந்து எப்படி காற்றோட இயக்க வலிமையில எப்படி இந்த உலகம் இயங்குதோ அது மாதிரி கருணையோட அந்த பேராற்றல்ல நம்ம வாழ்க்கைய துன்பத்தை எல்லாத்தையுமே கடந்து வாழலாம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு குறள். இது நம்ம உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்றேன். இப்ப இந்த அருளை பத்தி ஆய்வு நிறைய நடக்குது. செல்ஃப் கம்பேஷன் அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500லேருந்து 1000 பேப்பர்கள், 1000 ஆய்வுகள் செய்யப்பட்டு இருக்கு. அந்த அருள் வந்து செல்ஃப் கம்பேஷன் அப்படிங்கிறத நீங்க செல்ஃப் கம்பேஷன் நீங்க தன்னருள் பெருகினால் என்னென்ன உங்களுக்கு என்ன பலன்கள்? ஃபர்ஸ்ட் வந்து மனச்சோர்வு குறையும். முதல்ல நம்மள்ட்ட இருக்க குறைகளை நம்ம ஒரு நேர்மையுடனும் ஒரு துணிவுடனும் எதிர்கொள்ள முடியும். இப்போ வந்து நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேப்பர்லாம் இப்போ நான் அவங்க ஃபைனல்ஸ் பேப்பரை கிரேட் பண்ணும்போது அவங்க எல்லாத்துக்கும் நான் வந்து அவங்க பேப்பர்ல இருக்க தவறுகளோ இல்லை இது நல்லா இருக்கு எல்லாத்தையும் எழுதி கொடுத்தா அது எதையுமே படிக்காம கடைசி பக்கத்துல என்ன கிரேட் போட்டிருக்கேன்னு உடனே எடுத்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு அப்படியே முடி வச்சுருவாங்க. அதாவது நாங்கள் இடையில கொடுக்கப்பட்ட எந்த விமர்சனங்களோ அந்த விமர்சனங்கள் வந்து அவங்களுக்கு உபயோகமா இருக்கும், அவங்க மேம்படுத்திக் கொள்ள முடியும், அவங்களுடைய சிந்தனையையும் புரிதலையும் மேம்படுத்திக் கொள்ள முடியும் அப்படிங்கிறத பார்க்க மாட்டாங்க. ஏன்னா நமக்கு வந்து சுய விமர்சனம் வந்து சுய கருணை இல்லாத சுய விமர்சனம் வந்து ரொம்ப அதுவும் பிரச்சனை. சுய கருணை இல்லாம விமர்சனத்தை பார்க்காம சுய கருணை இல்லாம எல்லாத்தையும் ஒடுக்கி வச்சுறதும் பிரச்சனை. ஆக அந்த தன்னருள் அப்படிங்கிறது செல்ஃப் கம்பேஷன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஆய்வு தலைப்பு. இப்ப உளவியல் சார்ந்த தலைப்புகள்ல முக்கியமான விஷயமா இருக்கு. அதை எப்படி நீங்க வெவ்வேறு பயிற்சிகள் மூலமாக தன்னருளை நீங்க மேம்படுத்திக்கலாம். இப்போ பொதுவா நீங்க வந்து உங்களை குறை சொல்லும்போது, குற்றம் குறைகள் சொல்லும்போது நமது தவறுகளை
நேர்மையுடனும் எப்படி திருத்திக் கொள்ள முடியும்? இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு மற்ற சாதிக்காரங்க மேல ஒரு ஒரு காழ்ப்புணர்வு இருக்கு அப்படின்னா, அதை எனக்கு வந்து அந்த மாதிரி இருக்குங்கிறத நான் முதல்ல அக்னாலேஜ் பண்ணணும். முதல்ல நான் ஏற்றுக்கொண்டாதான் நான் ஒரு அருளோட என்னுடைய குறைகளை மேற்கொண்டு நிவர்த்திக்கிறதுக்கு என்ன அடுத்த முயற்சி எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு போகணும். அதுக்கு வந்து செல்ஃப் கம்பேஷன் முக்கியமான ஒரு பிரின்சிபல். நான் அண்ணல் அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, அறம் சார்ந்த வாழ்க்கை வாழணுங்கிறாரு. அதுக்கு இந்த தன்னருள் எப்படி ஒரு 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 அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்கும், ஒரு அடிப்படையை கொடுக்கும் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு அதனாலதான் நான் இது சொல்லி இந்த ஆய்வுல நான் இறங்கினது. ஒரு மாணவர்களுக்கு வந்து இந்த தன்னருள் எப்படி இது பண்றது, எப்படி இதை வந்து நீங்க மேற்கொண்டு வளர்த்துக்கொள்வது அப்படிங்கிறத பத்தி பல பயிற்சிகள், அது வந்து கலை மூலமா செய்யலாம், ஆர்ட் மூலமாகவும் செய்யலாம், தியான பயிற்சி மூலமாகவும் செய்யலாம். அப்புறம் அன்றாடம் எப்படி இதை பத்தி உங்களுக்கு உங்களுடைய அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது இப்படிங்கிறதையும் நிறைய பயிற்சிகள் இருக்கு. அதை பற்றி ஒரு கடந்த ஒரு 10-15 ஆண்டுகள்ல மிகப்பெரிய ஆய்வுகள் நடத்தப்பட்டுள்ளன. இந்த ஆய்வுகள் வந்து இருந்து நம்ம வந்து நீங்க தன்னருள் பெருகினால் வாழ்க்கையில் நம்பிக்கையும் இருக்கும், வாழ்க்கையை பற்றி பிடிப்பு அதிகமாகுது, சந்தோஷமா நீங்க மகிழ்ச்சியோட வாழலாம், வாழ்க்கை மேல இருக்கிற திருப்தி அதிகமா இருக்கு. இது வந்து நீங்க சாதாரணமா சொல்றதுன்னா, குழந்தைங்களை நீங்க பார்க்கும்போது எப்படி அந்த குழந்தைங்க சரியா படிக்கல அப்படின்னா, அந்த குழந்தைங்களுக்கு மேல ஒரு கருணையோட போறதுக்கு தான் கருணை வருது. அந்த அருள் மற்றவங்க அருள் வந்து கம்பேஷன் டுவர்ட் அதர் பீப்புள். இது வந்து இந்த இந்த இதுக்கு நிறைய எப்படி இந்த கம்பேஷனை நீங்க வளர்த்துக்கிறது, எப்படி ஒரு நம்ம ஒரு முயற்சி எடுத்து ஒரு ஒரு கவனிப்போட ஒரு ஆழ்ந்த பயிற்சியோட சக மனிதர்களை பார்த்து அவங்களுடைய கஷ்டங்களை பார்த்து உணர்ந்து உடனே அதுக்காக ஏதாவது செய்ய முடியுமா அப்படிங்கிறது தான் கம்பேஷன். கம்பேஷன்ங்கிறது, அருள்ங்கிறது வெறுமனே மற்றவர்களுடைய வலியை புரிஞ்சுக்கிறது இல்லை, அதுக்காக ஏதாவது செய்யணும். இது வந்து ஒரு செயல்பாட்டுடைய விஷயம். ஸோ கம்பேஷன் இஸ் அன் ஆக்ஷன் ஓரியன்டட். கம்பேஷன் இஸ் அ வெர்ப் அப்படிம்பாங்க. அதாவது அது வந்து ஒரு வினைச்சொல், பெயர் சொல் இல்லை, ஒரு வினைச்சொல். நீங்க கம்பேஷனா இருந்தா இப்போ உங்களுடைய ஏதாவது ஒரு முடிந்த விதத்துல எப்படி நீங்க மூவ் பண்றீங்கிறது பொறுத்து இருக்கு. அதனாலதான் அந்த கம்பேஷன் மனசுல பெருகினால் உலகத்துல இருக்க எல்லா துன்பத்தையும் காற்றோட வலிமையோட நம்ம எதிர்கொள்ளலாம் அப்படின்னு வள்ளுவர் சொல்றதை நம்ம இங்க புரிஞ்சுக்க முடியும். அதை நாங்க வந்து இப்போ உளவியல் ரீதியாக நாங்க படிக்கும்போது மோர் அருள் உங்கள்கிட்ட நிறைய நீங்க அருள் பெருகினால், அருளை வளர்த்து கொண்டால் உங்க வாழ்க்கையில மனித திருப்தி, மனித மனவளம், உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல இருக்க எல்லா உறவுகள் மேம்படும், உடல் வளம் சார்ந்த உடல் வளம் பெருகும், உங்களுடைய தூக்கம் ஏதாவது உங்களுடைய தூக்கம் மேன்மைப்படும், தூக்கத்தோட தன்மை மேம்படும், மன அழுத்தம் குறையும், உறவுகள் மேம்படும், உணர்ச்சி வசப்பட்டு இது எதிர்வினை ஆற்றுவது குறையும். இது எல்லாமே வந்து இந்த உளமாற வாழ்தல் பயிற்சியில அதுல வந்து அருள் வந்து ஒரு அடிப்படையான, அருளும் தன்னருளும் ஒரு அடிப்படையான அடித்தளம். அந்த அடித்தளத்திலிருந்து தான் நம்ம வந்து ஒரு அற வாழ்க்கையை அமைக்க முடியும். இந்த அற வாழ்க்கையை அமைக்கிறதுக்கு தடையா இருக்கிறது நம்மளுக்கு சாதி மேல் உள்ள பிரியம், நம்மளுடைய பாலியல் மேல் இருக்க ஒரு ஆதிக்கம், நம்ம ஆதிக்க நிலையில இருந்த சாதி இது பாலியல் இருந்தா அதை எப்படி அதை பத்தி சிந்திக்காம இருக்கிறது, எப்படி மற்றவர்களுடைய வலியை புரிஞ்சுக்கிறது, அந்த வலியை புரிஞ்சால்தான் நம்ம வந்து அவங்களோட ஒரு அருளோட அவங்களுடைய வலியை புரிஞ்சு அந்த வலியை குறைக்கிறதுக்கான அடுத்த கட்டத்தை நம்ம நோக்கி போக முடியும். ஏன்னா அம்பேத்கர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, திருப்பி அம்பேத்கர் சொன்ன விஷயம்னா ஜாதி ஒழிப்பு. ஜாதி ஒழிப்புன்னா என்ன, நீங்க இதெல்லாம் ஜாதி மதங்கள் இனங்களை தாண்டி விழுமியங்களை ஒட்டியே இருக்க நட்பு, அதான் தீவிர நட்பு, ரேடிக்கல் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறாரு. அந்த வார்த்தை யூஸ் பண்றாரு. ரேடிக்கல் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா தீவிர நட்பு. அந்த நட்பு வந்து ஜாதி பேர்லயோ பாலியல் பேர்லயோ எதுவுமே இல்லாம விழுமியங்கள், ஒரே இந்த விழுமியங்களுக்கு என்ன, சுதந்திரம், சகோதரத்துவம், சமத்துவம், அந்த மூணையும் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு அடிப்படை மனித உறவுகளை வளர்த்துக்கொள்ள முடியும். ஸோ அதுக்கு வந்து நீங்க வந்து 2 இதையும் நம்ம முன்னாடி பேசுனது என்னன்னா, அருள், தன்னருள். தன்னருள் வந்து பெருகினா முதல்ல நிறைய ஃபர்ஸ்ட் மாணவர்கள் வந்து தன்னருள் பெருகுனுச்சுன்னா அவங்களுடைய பாடங்களை நல்லா படிக்கிறாங்க. ஏன்னா தங்களுடைய குறைகளை நேர்மையோடையும் துணிவோடையும் அவங்களால எதிர்கொள்ள முடியுது. மோர் செல்ஃப் கம்பேஷன் யூ ஹேவ், யூ ஆல்சோ டேக் கிரிட்டிசிசம் வித் ஓப்பன் மைண்ட். இப்போ நான் சொல்றது வந்து இதெல்லாம் உங்க பேப்பர்ல, உங்களுடைய ஆய்வேட்லயோ உங்களுடைய பதில இந்த குறைகள்லாம் இருக்கு, இதை நீங்க நேர்மையா
எதிர்கொள்ளணும்னா செல்ஃப் கம்பேஷன் முக்கியம். ஆக ஒரு நல்ல மாணவரை நம்ம வாழ்க்கைக்குள்ள இருக்கிறதுக்கு தன்னார்வம் முக்கியம். நல்ல மனிதர்களா நம்ம வாழ்றதுக்கு அருள் முக்கியம். அப்பதான் அடுத்தவங்களோட வலியையோ அவங்களுடைய இப்போ ஒரு துப்புரவு தொழிலாளர் இருக்காருன்னா அவர் அன்றாட வாழ்க்கையில் அவருடைய கஷ்டம் என்னங்கிறத வந்து நம்ம யோசிக்கிறதே இல்லை. நம்ம குப்பையை தூக்கி போட்டோம்னா அதோட நம்ம வேலை முடிஞ்சிச்சுன்னு நினைச்சிடறோம். குப்பையை அவங்க எடுக்கும்போது தான் மற்ற வேலைகள் ஆரம்பிக்குது. குப்பைகளா இருக்கட்டும், அதை வந்து அவங்க ரீசைக்கிளிங் பண்றது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஒரு ஒடுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூக ரீதியாக ஒடுக்கப்பட்ட கலாச்சார ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் அந்த காலங்காலமாக அந்த வேலையை செய்கிறாங்க. அமெரிக்காலையும் சரி, இந்தியாலையும் சரி, ஜப்பான்லையும் சரி, அப்படிதான் இருந்திருக்காங்க. ஆக அவங்க எல்லோருடையும் வாழ்க்கைய சக மனிதர்களை அவங்களுடைய மனிதத்துவத்தையும் அடிப்படை மாண்பையும் கண்ணியத்தையும் நம்ம புரிந்து கொள்வதற்கு அருள், கம்பேஷன், கருணை ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த கருணையை நோக்கி நம்ம போகும்போது நம்ம அடிக்கடி தவறுகள் செய்யறது வாய்ப்பு இருக்கு. சில சமயம் நம்ம கவனிக்கிறது இல்லை. நம்ம அவங்களோட we don't pay attention, ஏன்னா பிஸியா இருக்கோம், செல்போன் பார்த்துட்டு இருக்கோம். அதனால இந்த சக மனிதர்களை பார்க்கறதுக்கான இதுலேயும் நம்ம பிழையை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ தன்னொரு செல்ஃப் கம்பேஷன், அந்த மாதிரி தவறு நடக்கும்போது அதை புறந்தல்லாம தவறை உணர்ந்து தவறை நோக்கி அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு செல்ஃப் கம்பேஷன் முக்கியம். ஆக கம்பேஷன் செல்ஃப் கம்பேஷனும் கிட்டத்தட்ட ஒரு இரட்டை பிறவி மாதிரி ரெண்டுமே இருந்தாதான் ஒரு அடிப்படை அறத்தை நம்ம வளர்த்துக்கிறதுக்கு, மனிதர்களை பார்க்கறதுக்கு வளர்த்துக்கிறது முக்கியம். இதுக்கு நிறைய பயிற்சிகள் இருக்கு, நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம். எப்படி பண்ணலாம், எப்படி இதை இம்ப்ரூவ் பண்றது அப்படின்ட்டு. இதுக்கு தியான பயிற்சிகள் இருக்கு. இதுக்கான மற்ற ஆர்ட், கண்டெம்ப்ளேட்டிவ் தீவிரமா ஆழ்ந்த பயிற்சிகள், ஆர்ட்டா இருக்கலாம், பெயிண்டிங்கா இருக்கலாம், எல்லாமே நீங்க கலைத்துறை சார்ந்த நிறைய விஷயங்கள் நீங்க செய்ய முடியும். நீங்க செய்யறதுனால நீங்க வளர்த்துக்கொள்ள முடிந்தால் மற்ற மனிதரோட உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய உறவுகள் மேம்படும். நீங்க வந்து உங்க வாழ்க்கையை பற்றி உங்களுடைய பிடிப்பும் அதிகமாகும். வாழ்க்கை மகிழ்ச்சியோடு நீங்க இருக்கலாம். சக மனிதர்களோட உங்களுடைய உறவுகளும் மேம்படும். இந்த 3 பிரின்சிபல் நம்ம முன்னாடி சொன்னதுதான். எல்லாமே நாம் அனுபவிக்கிற எல்லா விஷயங்களும், நம்முடைய உணர்ச்சிகள், எண்ணங்கள் எல்லாமே மாற்றிக்கொண்டே இருக்கிறது. தி ஐடியா ஆஃப் இம்பர்மனன்ஸ், தென் தி ஐடியா ஆஃப் இன்டர்கனெக்டட்னஸ். நம்ம வாழ்க்கை எல்லாமே ஒரு சங்கிலி மாதிரி இணைந்தது. அதை நினைச்சாலே நம்ம மனிதர்களை வந்து வேற்றுமைப்படுத்தி பார்க்கறத ஜாதியின் பேர்லையோ, இனத்தின் பேர்லையோ, ரேஸின் பேர்லையோ, இல்லை பாலின பேர்லையோ, பாலினத்தின் பேர்லையோ நம்ம வேறுமைப்படுத்தி பார்க்கறத நம்ம குறைச்சிடலாம். 3வது இன்டர்டிபெண்டன்ஸ். மற்றவர்கள் இல்லாமல் நான் வாழ முடியாது. இப்போ என்னுடைய காலையில் நான் இன்னைக்கு எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணுறேன்னா அந்த காலையில் இந்த ப்ரஷ்லேருந்து சாயங்காலம் தூங்குறதுக்குள்ளார சோமனி பலதரப்பட்ட மக்களோட உழைப்பில் தான் நான் வாழ முடியுது. அதுக்கான பணத்தை நான் பே பண்ணுறேங்கிறது வேற விஷயம். ஆனால் அவங்க செய்யாட்டி நான் அந்த பணத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஆக அன்றாட வாழ்க்கையில் எத்தனை பேரோட உழைப்பும் கருணையும் இணைந்தது தான் என்னுடைய வாழ்க்கை. ஸோ அதை நம்ம புரிஞ்சாதான் அந்த தீவிர நட்பை நம்ம வந்து உண்மையிலே பேண முடியும். இந்த ரேடிக்கல் இன்டர்டிபெண்டன்ஸ், அதாவது தீவிரமா நம்ம வாழ்க்கை பிணைஞ்சிருக்கு, ஒருத்தரோட இணைஞ்சிருக்குங்கிறத நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அப்பதான் அவர் சொன்ன 3 பிரின்சிபல், சுதந்திரம், சகோதரத்துவம், சமத்துவத்தை நோக்கி நம்ம போக முடியும். அது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் தான். அது வந்து நமக்கான ஒரு சவால். அந்த சவாலுக்கு புத்தகத்துல இந்த கூறுகளை வந்து அண்ணல் அம்பேத்கர் எடுத்திருக்காரு. இதை ஒரு பிரின்சிபலா கொடுக்குறாரு. அந்த பிரின்சிபல் நம்ம கொடுத்ததை நம்ம எடுத்துட்டு நம்ம வந்து அதோட நம்ம ஒர்க் பண்ணணும். வாழ்க்கை ஃபுல்லா நம்ம அதோட நம்ம அதை மேற்கொண்டும் நம்ம அருளையும் தன்னருளையும் மேலும் மேலும் நம்ம தொடர்ந்து நம்ம அதுக்கான அதை மேம்படுத்திக்கான வேலையை நம்ம தொடர்ந்து செஞ்சாதான் இந்த 3ஐயும் நம்மளால வாழ்க்கையில செய்ய முடியும். அதுக்கான அறநெறியை நோக்கி போறதுக்கு, வாழ்க்கையை சேர்ந்து அறம் சார்ந்த வாழ்க்கை, அது 3மே, சுதந்திரம், சகோதரத்துவம், சமத்துவம், ஜாதி ஒழிப்பு, இதெல்லாம் செய்யறதுக்கு இது உளவியல் பயிற்சியா நம்ம இது செய்யணும். செஞ்சாதான் வந்து நம்ம அதை நோக்கி போக முடியும். ஆக ஒரு பிரின்சிபலா இருக்கிறதுக்கும், உளவியல் சார்ந்து அதை அணுகிறதுக்கும், நம்மளுடைய வளர்ச்சிக்கும், ஒருத்தரை பரஸ்பரம் மனித நேயத்தை, டிக்னிட்டி இன் அதர் பீப்புள், அவங்கள்ட்ட இருக்க ஒரு அடிப்படை கண்ணியத்தோட மற்றவர்கள் நடத்துறது, இது எல்லாத்தையும் நோக்கி நம்மளது மனதை பயிற்சிப்படுத்திக் கொள்வதற்கும் இந்த அருளும் தன்னருளும் ஒரு முக்கியமான அடிப்படை விஷயங்களா நான் பார்க்குறேன்.
எங்களுடைய ஆராய்ச்சியில் இதை பார்க்குறோம். மற்ற விஷயங்கள் இருக்கு. இது ஒரு முக்கியமான ஒரு அடிப்படை தளம். இந்த தளத்துல இருந்தால் நம்ம மேற்கொண்டு எல்லாத்தையும் இயங்க முடியும். இது இயங்குறதுக்கு இடையில என்னென்ன இது இருக்கோ, முன்சார்புகள், ஜாதி சார்ந்த முன்சார்புகள், இல்லை நம்மளுடைய ப்ரெஜடிஸ், அந்த மற்றவங்களை நோக்கி இருக்கிற ப்ரெஜடிஸ், மற்ற தொழிலாளர்கள், துப்புரவு தொழிலாளர்களாக இருக்கலாம், இல்லை பெண்களை பற்றி இருக்கலாம், மாற்றுப்பாலினத்தை பற்றி இருக்கலாம், திருநங்கைகளை பற்றி, இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு நேர்மையோடு எதிர்கொண்டு நம்மை நாமே மேம்படுத்தி கொண்டு கருணையோடு அவங்க வாழ்க்கையை அணுகிறதுக்கு சுய கருணையை நம்மளுக்கு வளர்த்து கொண்டு போகணும் அப்படிங்கிறத ஒரு உறுதிமொழியா நம்ம இந்த நாள் எடுத்துக்கலாம். ஏன்னா இதுதான் பாபா சாஹேப் அம்பேத்கர் வாழ்நாள் ஃபுல்லா சொன்னது இதுதான். அவர் புத்தத்துக்கு போகும்போது ஒரு சமூக ஈடுபாடு சார்ந்த புத்தமா தான் அவர் பார்த்திருக்காரு. எங்கேஜ் புத்திசம்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பெரிய டிரான்சிஷன், ஒரு பெரிய புரட்சியா தான் அவர் பண்ணியிருக்காரு. அந்த புரட்சியோட அடுத்த கட்டத்துக்கு தான் திக் நட் ஹான் போனவங்களாம் வராங்க. அதனால அவர் வந்து மதத்தை மதமா எடுக்கல, மதத்திலேருந்து ஒரு அறம் சார்ந்த கொள்கை, அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய கொள்கை, அந்த கொள்கையும் நம்ம அதை நம்ம நாமே வளர்த்து கொள்வதற்கும், நம்மளுடைய முன் சால்புகளையும் நம்மளுடைய ப்ரெஜடிஸ் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்றதுக்கும், அதை தாண்டி போய் சக மனிதர்களை பார்க்கறதுக்கு ஒரு வலுவான தளத்தை இந்த சமூக நோக்கோட கூடிய பௌத்தம் அது வந்து ஒரு ஜன்னலை தொடர்ந்துருக்கு அவருக்கு. அந்த ஜன்னல் அதோட முழுமையும் நம்ம இப்போ உளவியல் ரீதியாக நடக்கிற இந்த ஆய்வுகள் மூலமா நம்ம மேற்கொண்டும் நல்ல விஷயங்களை பண்ணி கரெக்டா அது எப்படி எங்க நோக்கி அதை பொத்தி போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ நம்ம சோஷியல் சயின்ஸ் ரிசர்ச் வந்து நம்ம உளவியல் சார்ந்த ரிசர்ச் வந்து ரொம்ப பெரிய துணையா இருக்கும். நான் அந்த இடத்துல அந்த ஆய்வுகள் நான் பண்றேன். மேற்கொண்டு நீங்க என்னுடைய ஆய்வுகள் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நீங்க என்னுடைய வெப்சைட்டுக்கு நீங்க போகலாம். mindfuldignity.com அப்படிங்கிற இந்த வெப்சைட் நீங்கள் போனீங்கன்னா இதில் நாங்கள் பண்ணுற ஆய்வுகள், இந்த ஆய்வுகளில் என்னென்ன பயிற்சிகள் நீங்கள் சொல்லலாம், எந்த மாதிரி ஜேர்னல் நீங்கள் எழுதலாம், எந்த மாதிரி தியான பயிற்சி, இது எல்லாமே வந்து ஒரு செக்குலரான வெர்ஷன் தான். நீங்கள் அதை நீங்கள் பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஃப்ரீ தான் நீங்கள் இந்த இடத்துக்கு போனீங்கன்னா. ஸோ அதனால் நான் வந்து இந்த இடத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கும் ஒரு நன்றியை தெரிவித்து கொண்டு அண்ணல் அம்பேத்கரோட பிறந்த நாளில் அருள் தன்னருள், கருணையும் சுய கருணையும் எப்படி நம்ம வாழ்க்கையை மேம்படுத்தி கொண்டு மற்றவர்களோட மனிதத்தையும் மனித நேயத்தையும் போற்றுவதற்கு ஒரு அடிப்படை தளமா தொடர்ந்து வாழ்க்கை முள்ள நம்ம முயற்சி எடுத்து செய்ய போறோங்கிறதுக்கான ஒரு உறுதியை எடுத்துக்கொண்டு எனது ஒரே